தனுசு நீதி போதனைக்கு உரியது, தனுசு உதவிக்கு உரியது, தனுசு அன்புக்கு உரியது, தனுசு பண்புக்கு உரியது, தனுசு பண்பாளருக்கு உரியது, தனுசு நண்பர்களுக்கு உரியது, தனுசு பிரஸ்டீஜுக்கு உரியது. பிரஸ்டீஜுக்கு உரியது, உதவிக்கும் உபத்திரத்துக்கும் உரியது. உதவியும் இருக்குது, உபத்திரம் இருக்குது. அந்த பிரஸ்டீஜ் தான் உபத்திரமா மாறுது. என்னைக்கும் பாருங்க, தனுசையும் மிதனத்தையும் ஒண்ணு சேர்க்கவே முடியாது. அதே மாதிரி மீனத்தையும் கன்னியையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. சார், ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். ஒரு உரையில ரெண்டு கத்தி இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் சிக்கல். அப்ப ரெண்டு கத்திங்கிறது இதுதான். உபய லக்கணம், உபயராசி எவர சாதாரண விவசாயி, ஒரு குடியானவன் விவசாய வீட்லயே பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருக்குது. கோடீஸ்வரன் வீட்லயும் தார பிரச்சனை, கோடீஸ்வரன் வீட்லயும் பண பிரச்சனை, பணம் இல்லாத வீட்லயும் பண பிரச்சனை, பணம் இருக்கிற வேண்டிய வீட்டுல பண பிரச்சனை, அங்கேயும் குடும்ப பிரச்சனை. எங்க பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லைன்னா நவக்கிரகங்கள் இல்லை. பிரச்சனை இல்லைன்னா நவக்கிரகங்களுக்கு என்ன வேலை? அப்ப இறைவனுக்கு என்ன வேலை? அப்ப பிரார்த்தனைக்கு என்ன வேலை? பிரார்த்தனை 10 பிடித்த பித்து. பிரார்த்தனை 10 படிக்கலன்னா அப்புறம் பித்து பூச்சுதான் அலையும். அது தெரிஞ்சிருக்கார். ஜோதியே சுடரே சூழலி விளக்கே, ஜோதியே சுடரே சூழலி விளக்கே, நீதான் ஜோதி, நீதான் ஜோதி இடம், நீதான் என் மெய், அனைத்தும் உணர்ந்தவர், எல்லாமே நீ என்று சொல்லியிருக்காரு மணிவாசக பெருமான். எப்படி சொல்லிருக்காரு? எல்லாமே நீ தான், உனக்கு இடையில நாங்க யாருமே கிடையாது, உனக்கு அடுத்து நாங்க எதுவும் கிடையாது. நள்ளிருளில் நற்றம் பயின்றாடு நாதன். இங்க இருள் இருக்குது, இங்க ஆடிக்கிட்டே இருக்குதுதான். நள்ளிருளில் நற்றம் பயின்றாடு நாதனே, நட்டம் இருளில் நற்றம் பயின்றாடு நாதன் இதய துடிப்பத்தான் சொல்றாரு மணிவாசக பெருமான். இது நின்று போச்சுன்னா ஒண்ணு இல்ல. நோக்கரிய நோக்கே, நுணுக்கிரிய நுண்ணுணர்வே, தோற்ற சுடராய் சொல்லாத நுண்ணுணர்வாய், தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் இருக்கக்கூடியவர் நீதான். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விடுங்க. ஏன் எஜமானி, எஜமானி அப்படின்னு ஒன்னிட்டு வந்து செய்யணும். மெய்யே உன் பொன்னடிகள் வந்து சேரணும்னு சொல்லிடுறாரு. அப்படிப்பட்ட மணிவாசக பெருமான் நாம் மறக்கலாகுமா? அப்படிப்பட்ட தான தர்மங்களுக்கு உரியவர், அறக்கட்டளைக்கு உரியவர், யூனிவர்சிட்டிக்கு உரியவர், அத்தனைக்கு வித்தகர். இந்த குரு பயிற்சி உங்க வீட்டை பாக்குறாரு. தனுசுக்கு குரு பயிற்சி, 4க்கு சனீஸ்வரர் இருக்காரு, 3ல ராகு கேது. கிட்டத்தட்ட 3 பயிற்சியுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். ஆல் தி பெஸ்ட், அவ்வளவுதான் சொல்லணும். விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்க.